கொஞ்சம் நர்வஸா இருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப சாரி. பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியா தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஸோ நான் என்னை நம்பி இந்த படத்துல எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண, என் கூட ஒர்க் பண்ண, என்னை நம்பி நடிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இல்லைன்னா இந்த படமே நடந்திருக்காது. நீங்க என்ன நம்பலன்னா இது ஒரு ஸ்டெப் இன்னும் நோவா இருக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒரு 5 பேர் மட்டும் நான் டக்குன்னு பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய டைரக்டர் என்னை அறிமுகப்படுத்தினது தாமிராசர் தான். அவர் இப்போ உயிரோடு இல்லை, ஆனா என்ன நடிக்க வச்சது அவர் தான் ரெட்டை சுழின்ற படத்துல. பட் அவருடைய பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பவுமே இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கடுத்து என்னுடைய என்ன எனக்கே கண்டுபிடிச்சு என் டேலண்ட்டை என்னால பண்ண முடியும்னு சொன்ன என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார். சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நான் எவ்வளவு ஸ்டேஜ் ஏறினாலும் நான் இந்த தேங்க் லைஃப் லாங் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய கத்துருக்கேன் என் லைஃப்ல. எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் எப்பவுமே என்னோட பர்சனல் விஷயங்களா இருக்கட்டும், என்னுடைய ரொம்ப கோளாறான விஷயம் நிறைய விஷயம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்ப யோசிச்சாச்சு இதெல்லாம் போய் சார் கிட்ட சொல்லியிருக்கோம்னு தெரியிருக்கு. பொறுமையா அதை கேட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கு அண்ட் அம்மாமுத்து சூர்யா, அவரால் தான் இந்த படமே நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. அன்னைக்கு நைட்டு நீங்க எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த படம் பண்ணிட்டு தம்பி அவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லலைன்னா உண்மையிலே நான் லைஃப்ல க்ளூலெஸ்ஸாக தான் இருந்தேன். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஹீரோக்கு வர பட்ஜெட்டை விட ஒரு பெரிய பட்ஜெட்ல எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி என்னை நம்பின கருத்தையார், ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கு நானும் லைஃப் லாங் நன்றியா இருக்கேன். அண்ட் எங்க அப்பா அம்மா அவங்க 2 பேருக்கும் நடிகர், லிரிக் ரைட்டர், சிங்கர், எம்எல்ஏ ஆகிய திரு கருணாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு பெரிய நன்றி. அவர் இங்க எனக்கும் சேர்த்து அவரே பேசிட்டாரு. இன்னொரு விஷயம், அவருக்கு அடுத்து என் ப்ரொடியூசருக்கு பேசிட்டாரு. ஸோ அவங்க 2 டைம் ஷார்ட் ஆகுதுனால நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய 3 ஹீரோயின்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ். என் கூட நடிச்சதுக்கு ஒரே டைலாக்ல முடிச்சிட்டீங்க மீனாட்சி. பிரேமலை விட பெருசா போகணும்னு அவங்க சொன்னதை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு எங்க படத்தை சாதாரணமா பார்க்க வரவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அது ஒரு நர்வஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ்ல இருந்தது. அண்ட் ஜிவி பிரகாஷ் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்துக்கு நீங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. இந்த படம் வெளில தெரிஞ்சதுக்கு உங்க ப்ரோமோஸ் ரொம்ப 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 பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எங்க டீமுக்கு. அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் நடந்துச்சு. ஒரு சின்ன பையன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தான். அந்த பையன் ஒரு நாள் சுத்தி அப்படியே பார்த்துட்டே இருந்தான். என்னப்பா என்ன பாக்குற? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னா. இல்லப்பா சொல்லு என்ன பாக்குற? இல்ல படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன் யாரா இருக்கும் சொல்லு அப்படின்னா. இந்த கேமரா பின்னாடி உட்காந்துக்கிறாரு அந்த அண்ணன் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் இயர் அவர் கேமரா பின்னாடி இருக்காப்பா, ஹீரோ கேமரா முன்னாடி இருப்பாங்க. நீ இப்ப யாருன்னு சொன்னா கரெக்டா அசிஸ்டன்ட் டைரக்டர் போர்ஷன் கொடுத்துட்டு இருந்தான். அவர் தானே ஹீரோ அப்படின்னா. இல்ல தம்பி நான் தான் ஹீரோன், போங்க நீங்க காமெடி அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு 3 நாள் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பையனா ப்ரூவ் பண்றதுக்காகவே அவனை நிக்க வச்சு நடிச்சுக்கிட்டே இருக்கேன். 4வது நாள் வந்துட்டான். போன் எல்லாம் எடுத்துட்டா, அம்மா உன்னை ஒரு கூட போட்டோ எடுக்கணும்னா, அப்பா ஒரு வேலை ஒத்துக்கிட்டான்டா நம்மள ஹீரோ அப்படின்னா. அம்மா தம்பி இவர் யாருன்னு தெரியுதா? தெரியுது, இந்த படம் காமெடியாது அப்படின்ட்டான். நான் ஓகே அட்லீஸ்ட் தம்பி நான் காமெடியனாவோ ஹீரோவாவோ இந்த படத்தை மட்டும் 19ஆம் தேதி பார்த்துருப்போம். உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போயிடு. எல்லாருமே இந்த படத்தை பாருங்க. மார்ச் 19 எல்லாருமே என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும். அண்ட் இந்த படம் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இந்த கென்னன் கேங்கன்ற என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுக்கு இல்லைன்னா என்னால இந்த படம் பண்ணிருக்கவே முடியாது. அவனுக்கு தான் முக்கியமான காரணம். என்னை நம்பினதே அவனுங்க மட்டும்தான். ஸோ தேங்க்யூடா, ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் ஸ்டேஜ்ல இருக்க டைம் இல்லை, ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. பட் ரொம்ப தேங்க்ஸ். நான் கடைசியா ஒருத்தரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். என் ஆர்டிஸ்ட் எல்லாரும் நான் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணலாம், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒருத்தரை பத்தி பேசணும்னா நான் முக்கியமான ஒரு ஆளை பத்தி பேசணும். என்னுடைய கேமராமேன் விக்கி அண்ணன். அவர் இல்லைன்னா என்னால இந்த படம் பண்ணிருக்கவே முடியாது. ஏன்னா நான் டைரக்ஷன்ன்ற எனக்கு புதுசு. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்தது விக்கி அண்ணன் தான். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. கடைசியா நான் ஒருத்தரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு டைரக்டரா இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன்னா இதுக்கு முதல் காரணமே அவர் தான். தனுஷ் சார், தேங்க்யூ சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தெரிஞ்சோ தெரியாமலே நீங்க எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் நிறைய கத்துருக்கேன். வாத்தி படம் ஷூட்டிங்ல நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குற மாதிரி ஒரு சீன் நடிச்சிருந்தேன். அந்த சீன் முடிச்சோன்னா நீங்க அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அது முடிச்சுட்டு நீங்க என்கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி நீ அவார்டு வாங்குறத நான் ஒரு நாள் பார்க்கணும்டா, அன்னைக்கு எனக்கு எமோஷனலா இருக்கும்னு.
நான் அவார்டு எப்போ வாங்க போறேன்னு தெரியல சார். ஆனா இந்த ஸ்டேஜ் முன்னாடி ஒரு டைரக்டராகி நான் உங்க முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா நிக்கிறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு டைரக்டரா என்ன நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நீங்க திருச்சிற்றம்பலம் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பீங்க, கடைசி வரைக்கும் நன்றியோட இருந்தா அது மாசுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்க 2 பேருக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரு நன்றியான சிஷியனா இருக்குன்றதை இந்த ஸ்டேஜ்ல சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் இந்த தியேட்டர்ல ஒரு நல்ல நிகழ்வுல சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல நான் வெற்றிமாறனுக்கும் தனுஷ் சாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். அது எல்லாருக்கும் அமையுமான்னு தெரியல. அவனை ஒரு நடிகனாக அடையாளப்படுத்திய வெற்றிமாறனும் அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்கிறங்கிறத கண்டுபிடிச்சு நீ டைரக்ஷன் கத்துக்க, எங்கூட இருந்து வேலையை கத்துக்கன்னு சொல்லி அவனை ஒரு புள்ள மாதிரி கூடவே வச்சிருந்து அவனுக்கு இயக்கத்தை கற்றுக் கொடுத்த தனுஷ், 2 பேரும் இந்த இடத்துல ஒன்னா இருந்து அவனுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது இது எத்தனை பேருக்கு அமையும் அப்படின்னு எனக்கு தெரியல. முதல்ல என் வாழ்நாள் நன்றியை அவங்க 2 பேருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இதே தனுஷை திருடாத்திரியில தான் முதல்ல நான் சந்திச்சேன். அப்போ அவருக்கு ஒரு 18 வயசு இருக்கும், 18 வயசு 19 வயசு தான் இருக்கும். இன்னைக்கு நான் அவரை எப்படி நம்ம எல்லாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. அன்னைக்கு இதே தனுஷ் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அன்னைக்கு காதல் கொண்டேன் படம் ரிலீஸ் ஆகல. ஆனா காதல் கொண்டனுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் அவங்க அண்ணன் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன். நீ ஒரு இந்திய சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகனை கொடுத்துருக்கிறீங்கன்னு தான் நான் சொன்னேன். இது காதல் கொண்டேன்ல சொன்னேன். ஆனா இன்னைக்கு இந்த சின்ன வயசுல இந்தியாவிலேயே 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர்னா அது தனுஷ் மட்டும்தான். ஆனா அன்னைக்கு அவருக்கு நிறைய மன வருத்தங்கள் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு இருந்த மீடியாக்கள், அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள்லாம் இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தாருன்னா நிறைய கேள்விகள் பேச்சுகள்லாம் பேசினாங்க. ஆனா அன்னைக்கு நான் சொன்னேன், இதே மாதிரி சில நடிகர்கள், குறிப்பா விஜய் போன்ற நடிகர்கள் கூட சொல்லியிருக்காங்க இந்த பத்திரிகைகள். ஆனால் அவங்களோட அட்டைப்படம் நம்ம பத்திரிகையில வராதவங்க காத்துக்கிட்டு இருக்கிற காலங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதே சூழல் நிச்சயமா உங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் இன்னைக்கு நம்பினேன். அவர் மேல இருந்த அந்த திறமை மேல இருந்த நம்பிக்கையில. சோ அப்பேற்பட்ட ஒரு ஆள சிறந்த இன்னைக்கு தேசிய அளவில் பல விருதுகளை பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன், அவருடைய முதல் கதை பொல்லாதவன். அந்த பொல்லாதவன் கதையிலிருந்து நான் அவரோட டிராவல் பண்றேன். அந்த படத்துல நான் நடிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த படத்துல அவர் நான் நடிக்க கூப்பிடல, அது வேற. பட் இருந்தாலும் அந்த படத்துல இருந்து நான் டிராவல் பண்ணிருக்கேன். அந்த படம் அதுல குறிப்பா அந்த படத்துல தனுஷார் அந்த உடம்ப ஒரு 6 பேக் மாத்தி அதுக்கு எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு அந்த ஃபைட் சீன் பண்ணாருங்கிறது இருக்கு. ஸோ ஆக இந்த சினிமா அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி நான் 12 வயசுல இருந்து மேடைகள்ல மக்களை சந்திச்சுக்கிறேன். 12 வயசுல இருந்து என் வாழ்க்கை இதுதான். ஆனா கெல்லி சொல்ற மாதிரி எனக்கு சினிமா தவிர வேற எதுவுமே தெரியாது. இந்த அரசியல்லாம் திடீர்னு இடையில நடந்த விஷயங்கள் தான். பட் அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு அடிப்படையா நான் ஒரு கலைஞன், சினிமாவில் சம்பாதிச்சு சினிமாவிலேயே படங்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி இப்படி ஒரு நடுத்தர வாழ்க்கையத்தை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா நான் ஒன்ன மட்டும் முழுசா நம்பினேன், சினிமாவுக்கு நாம உண்மையா இருந்தால் சினிமா ஒருபோதும் நம்மை கைவிடாது அப்படின்னு நான் நம்பினேன். அப்படி நான் வச்ச அந்த நம்பிக்கையினுடைய ஒரு நம்பிக்கை தான் என்னுடைய மகன் கென்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல என்னுடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய அனுசரிப்பு, அவங்களுடைய அந்த மோட்டிவேஷன், இது எல்லாம் சேர்ந்ததுதான் கென்னு. ஆனா நான் எப்போதும் நம்புறது ஒரு திருவள்ளுவருடைய குரல் தான். என்னுடைய சின்ன வயசுல இருந்து தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற அந்த குரல். அந்த கடவுளே நம்ம கைவிட்டாலும் நம்மளுடைய உழைப்பும் நம்முடைய திறமையும் ஒருபோதும் நம்மளை கைவிடாது அப்படிங்கிறத காலம் முழுவதும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் கருப்பையா, அப்புறம் அந்த பையன் பிரணவ், அவரு, அப்புறம் காளின்னு ஒரு பையன், 3 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் வெளியேறிட்டாரு. பட் அவங்க 2 பேரு அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு புது பசங்க நீங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம இந்த 25 வருஷத்துல நல்ல விஷயங்களோட கசப்பான விஷயங்கள் தான் அதிகமா சினிமாவை கத்துருக்கிறேன். அப்போ நான் நம்பிக்கை இல்லாமல் நான் யோசிக்கும் பொழுது அந்த பசங்க ரொம்ப கேஷுவலா இல்ல நான் பண்ணிடுவாங்க அப்படி மாதிரி சொன்னாங்க. ஆனால்
நான் ஒன்ன மட்டும் சொல்றேன், ஒரு 100 படம் எடுத்த கம்பெனி கூட இந்த அளவுக்கு சிறப்பா ஒரு படத்தை எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த சின்ன வயசுல ரொம்ப அனுபவமா, ரொம்ப நேர்த்தியா, உண்மையா அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த 25 வருஷத்துல நான் அந்த சினிமாவில் யாருக்கிட்டையும் நான் எதுக்காக போய் நின்னதில்லை. ஒருவேளை இந்த படங்கள் வெளியிட்டு பண்ணது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட்ட வேணா போய் நின்றுருப்பேன். அதை தாண்டி நான் வேற யார்கிட்டையும் போய் வாய்ப்புக்கோ அதுக்கெல்லாம் போய் நின்னதில்லை. முதல்ல வாய்ப்பு நம்ம கேட்கிட்டோம்னாலே ஒரு நடிகன் வந்து வாஷ் அவுட் தான். அது திறமையின் அடிப்படையில இந்த கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும்னு வந்தாத்தான் உண்டு. ஏன்னா நான் அதிகமா நடிச்ச படங்கள்ல ஹீரோக்கள்லயே வந்து நான் அதிகமா நடிச்சது தனுஷ் கூட தான். நிறைய படங்கள் நான் தனுஷ் கூட மட்டும்தான் நடிச்சேன். ஆனா அவர் கூட நான் நடிச்ச 16 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப நான் கரையில நடிச்சேங்க. அந்த கரையில அவருக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா எனக்கும் கொடுத்தாகணும், இல்லைன்னா நான் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல செம வெறுப்பாயிருவேன். ஏன்னா நான் பிஜேபி திட்டங்கிட்டு சொல்லி கொடுக்காம அவாய்ட் பண்ணிட கூடாது, கொடுத்தே ஆகணும். அந்த விதத்துல நான் யாருக்கிட்டையுமே பெருசா இதுக்கு போய் நின்னதில்லை. ஆனா என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா இவன் நடிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு நான் வந்து இதுக்கு ஒரு லவ் படம், லவ் சாங்ஸ், நல்ல சாங்ஸ் வேணும் அப்படிங்கிற பொழுது நான் நேரடியா ஜீவிய ஒரு ஷூட்டிங்ல தான் போய் பார்த்து, இது மாதிரி என் பையனை வச்சு பண்றேன் தம்பி, நீங்க தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்கன்னு அவர் கேட்கல. இன்னைக்கு நீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நிச்சயமா என்னால் அதை கொடுக்க முடியாது. ஆனா ஏதாவது நான் என்னால் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உங்களுக்காக கென்னுக்காக நான் இந்த படம் ஃப்ரீயா பண்றேன் அப்படின்னு இந்த 25 வருஷத்துல எனக்கு இந்த சினிமாவில் இந்த ஒரு வார்த்தை, இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் அவர் பண்ற படங்கள், இப்ப தனுஷ் அவர் கூட தான் படம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படங்கள் அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு தெரியும். நம்ம சொன்னா ஐடி பிரச்சனை வந்துடும், அதனால நம்ம சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு வாழ்நாள்ல நம்ம வந்து அவருக்கு நன்றியோட இருக்கணும். அதே மாதிரி இதுல ஒர்க் பண்ணியிருக்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவும் அவனுடைய பழக்கத்திற்காகவும் அவன் மேல ஏதோ ஒரு பாசத்தினாலையும், அதுல இதுல இருக்கிற நிறைய பேர் தனுஷார் கூட இருந்தவங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே தனுஷார் மூலமா தான் இவனுக்கு அவங்களெல்லாம் தெரியும். இப்படி எல்லாருமே சேர்ந்து இதுல வந்து அவனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கிறீங்க. இதுல ஒர்க் பண்ண ஒரு லைட்மேன்ல இருந்து, ஒரு ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட்ல இருந்து, ஒரு ப்ரொடக்ஷன்ல பாத்திரங்கள் ஒரு அம்மாவில இருந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பா, என் சார்பா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்துல இந்த படத்துல முக்கியமான ஒரு கதாநாயகன், இந்த படத்தினுடைய கேமராமேன், அந்த பையனுக்கு பெரிய இது இந்த இன்று எல்லாம் இல்லாட்டியும் கூட, ஆனா நிச்சயமாக இந்த தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒளிப்பதிவாளரா அந்த பையன் வருவான். அது என்னுடைய நம்பிக்கை. சோ இதுல நான் எல்லாருக்கும், அதாவது கருப்பையா குடும்பத்தார், பிரணவனா அவங்க அம்மா, அவங்க குடும்பத்தார், அவங்களுடைய வருங்கால மனைவி, இப்படி எல்லாருக்கும், பத்திரிகையாளர்கள் இங்க கலந்துகிட்ட, அதே மாதிரி இந்த படத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 2 வருஷம் நீங்க பண்ண டார்ச்சரை தாங்கின என் பொண்டாட்டிக்கு தான் எந்த அவார்டு வேணாலும் நீங்க கொடுக்கணும். 2 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. கதை எழுதுறேன், பாட்டு எழுதுறேன், கம்போஸ் பண்றேன்னு. நம்ம வீடே வந்து ஒரு மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கு. எப்போதுமே 10 பேர் 15 பேர் சமைச்சு போட்டு தான் அவன் இவ்வளவு ஒல்லியா இருக்கான். என் ஒய்ஃப் ஆக்சுவலி ரொம்ப நல்லா குண்டா இருந்தான். இவ்வளவு விளைச்சி போனதுக்கு காரணமே என்னன்னா இவங்க பண்ண டார்ச்சர் 2 வருஷம். பட் அவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா உங்க அம்மா எங்க அம்மா இல்ல, இது சினிமா. இதை மட்டும் மனசுல வச்சுக்காங்க. அதுக்கு என்ன இருந்தாலும் அதுதான். எதையுமே தலையில ஏத்திக்காதீங்க. இன்னைக்கு நீங்க இயக்குனர் ஆனது உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழல், அவ்வளவுதான். ஆனா அதை கத்துக்கன்னு சொன்னது தனுஷ் தான். அதுல ஒண்ணு மாற்றுக்கிறதே கிடையாது. அவரு உன்னை செலக்ட் பண்றாருன்னா அவளை ஈஸியா ஒரு விஷயத்த செலக்ட் பண்ண மாட்டாரு. அப்படி செலக்ட் பண்ண ஆட்கள் யாருமே இந்த சினிமால தோக்கவும் கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய இடத்துல தான் இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனா அந்த 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 ஜட்ஜ்மெண்ட் அவர்கிட்ட இருக்கு. அதோடு நான் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்துட்டு நான் கண்ணுகிட்ட கூட சொன்னேன், எப்போ நான் பார்த்தேன், எத்தனையோ வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்துல இன்னமும் சினிமாவை தவிர ஒரு எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு நடிகன் தனுஷுங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. பட் ஆகவே உங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி. நிறைய நேரத்தை எடுத்துட்டு நினைக்கிறேன். எனவே ஒரு வள்ளுவருடைய ஒரு குறள் இருக்கு, அது ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு வள்ளுவருடைய குறள். இதை விட என்னுடைய மனைவிக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை அவன் பிள்ளையாக அவன் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரியலி ஐ am proud of you my dear son. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட பிரேமலு அப்படி சொல்லலாமா? பிரேமலு விட பெரிய ஒரு பிலிம் சொல்லலாம்.
இப்பதாம்மா நீங்க தமிழ் ஹீரோயின் பேசுங்க. நான் ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஏன் எல்லாரும் எனக்கு வெற்றிமாறன் சார் பார்த்து பயப்படுறீங்களா? சார் அவர் எவ்வளவு அழகா சிரிச்சிருக்கீங்க வாங்க தெரியாது. இல்ல நான் ஆமா பயத்துலதான் இருந்தேன். இப்போ தனுஷ் சாரையும் பார்த்து ரொம்ப சைல்ட்ஹுட் கிரஷ் லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதனால எப்படி என்ன சொல்லணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் ஆமா பேசணும்ல, அதனால நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கென், நான் வந்து லைஃப்ல எனக்கு ஒரு லக்னு ஒரு விஷயமே இல்லை அப்படி நினைச்சிட்டு இருந்தோம். லைக் எப்பவுமே என் அம்மா சொல்லுவார் நீ ரொம்ப நெகட்டிவ், இப்படி நெகட்டிவா இருக்க கூடாது. பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக் தட், எனக்கு லக்கே இல்லை அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் மீட்டிங் கென் ஐ ஜஸ்ட் காட் டு நோ தட் லக் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் கென். அந்த மாதிரி தான் எனக்கு கென். he is kind of my lucky charm னு சொல்லலாம் இப்போ. thank you Ken for selecting me. என்ன நீ சூஸ் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி எல்லாம் நான் இப்படி எல்லாம் ஒரு மேடையில நிக்கணும்லாம் நான் யோசிச்சதே இல்லை. தட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தனுஷ் சார், வெற்றிமாறன் சார்லாம் எனக்கு ஒரு மாதிரி லைக் நான் இது நிஜமா இது இஸ் ரியல் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் கருப்பையா thank you for selecting me as well. And next வந்து விக்கி அண்ணா, thank you for எங்களை எல்லாம் ரொம்ப அழகா காட்டினதுக்கு thank you. If at all you think we look a little pretty in the film, அது வந்து it's all because of விக்கி அண்ணா. காவ்யா அக்கா, நான் லைஃப்ல கூட நினைக்கல தனுஷ் சாருக்கு ஒர்க் பண்ற ஒரு லைக் பர்சன் would like dress us இன்னைக்குன்னு. ஆனா ஐ ஃபீல் ரொம்ப ப்ரௌட் இன்னைக்கு இந்த காவ்யா அக்கா அவங்களெல்லாம் ட்ரெஸ் பண்ணது. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி கருணாஸ் அங்கிளும் கிரேஸ் ஆண்டியும், இவங்க வந்து எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி மாதிரி, லைக் இட்ஸ் லைக் ஆ செகண்ட் ஃபேமிலி. நாங்க வந்து ஃபிலிம் நடிக்க தான் வந்தோம். ஆனா இங்க ஒரு ஃபேமிலி குடும்பத்தையே இப்படி லைக் வி காட் அ ஃபேமிலி ஹியர். தேங்க் யூ ஃபார் ஃபீடிங் அஸ், ஃபார் லவ்விங் அஸ் and always being with us. And Surajatan, I couldn't share a screen space with him, but I could like mingle with him. Adu oru periya vishayam. He's like one of the top actors from our Malayalam industry. Thank you for being nice to us. Adukapram Nalini ma'am, Devdashini ma'am, thank you. Adukapram Ken and the gang, thank you boys, Chinna, Ishwar, Danny, எல்லாருமே thank you so much. அதுக்கப்புறம் சாரி நான் எல்லாருக்குமே இங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். சரி ஐம் ஜஸ்ட் கோனா எண்ட் இட். கேரன் சோனி என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் நடிச்சேன், அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ஐயோ அனுஷ்மா, பிரியாட்சி, இவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். லைக் இங்க வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்கு. தேர் வாஸ் நோ காம்படிஷன் அட் ஆல். நாங்க வந்து ஃபுல்லா லைக் வி வர் லைக் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யா தட்ஸ் இட். தேங்க்யூ. Thank you so much, ma. So next Priyanshi, நீங்க தமிழ் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கல்ல? எனக்கு அது மட்டும் தான் தெரியும். Actually I can't speak Tamil. That's okay. You speak in English. நான் கேக்குறேன். இப்போ I think வந்து ட்ரெய்லர்ல மாத்தி I think three of you people வந்து told I love you to Ken, right? In ட்ரெய்லர்ல மாத்தி நீங்க 3 பேரும் I love you சொல்லிருக்கீங்க. Actually உண்மையிலே படத்துல யாரெல்லாம் Ken லவ் பண்றீங்க? Who is loving Ken in the movie? Who is the true lover? ஐயோ நமக்கு வர மாட்டேங்குது. எதை பார்த்து யாரு உண்மையா லவ் பண்ணீங்க Ken படத்துல? Oh, like mom. Ken's mom. Ken's mom லவ் பண்ணாங்களா? Yeah. Ken என்ன Ken படத்தோட கதையை சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க. Yes. How was your experience working with this movie? I'm really sorry if I just start crying. I just want to thank each one of you who's present here today. This is like our dream project. We used to talk about it on the set, like when the movie is going to release. And I just want to thank Ken who reached out to me for this movie. This is like my dream project.
and everyone who was present on the set that time, from our hair team, our makeup team, our spot team, everyone was so friendly to me, even though I don't know the language. Everyone was so humble, sweet, and I just want to say that we all have given our best. We were very honest with our work, and I just want all of you to support us with our movie. Yeah, that's it. I'm very sorry. That's okay, Priyanshi. இந்த படம் கூட எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இட்ஸ் கிரேட் ஸ்டேஜ் ஃபார் யூ. ஐ திங்க் உங்களோட ஆல் இமோஷன்ஸ் வந்து படத்துல சக்சஸா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யர் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் டு அனிஷ்மா. அனிஷ்மா வந்து உங்களை தெரியாதவங்க யாருமே கிடையாது சிறை படத்துக்கு அப்புறம். நீலோத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டாலே எல்லா பசங்களும் வந்து அப்படியே வந்து கேட்ச் பண்ணி உங்களை இன்னும் வால் பேப்பரா வச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ இங்க நான் உள்ள வரும்போது கூட பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க யூத்ல இப்ப நடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொதுவாக அந்த மலையாளம் இருந்து வர்ற நடிகைகள் வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சுப்பாங்க. ரைட் ஃப்ரம் வந்து நம்ம அசின் மேம்ல இருந்து நயன்தாரால இருந்து மமிதா பைஜ் வரைக்கும் இடையில நசுவா கூட ஒரு பெரிய ரவுண்ட் வந்தாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு யூத் படம் அந்த நடிச்ச அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாருக்கும் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பயமா இருக்கு. தனுஷ் சார் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப பெரிய ஃபேன்ஸ். இப்படி பார்க்க முடியல ஸ்டேஜ் இப்படி. வெற்றிமாறன் சார் உங்க எல்லாரும் முன்ன நிற்கும். ஐம் சோ ஹாப்பி. தேங்க்யூ கென். ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. இன்னைக்கு நீ இவ்வளோ பண்ணியிருக்கேன். என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ல எனக்கு பார்ட் ஆக முடிஞ்சதுக்கு ஐம் சோ 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 ஹாப்பி. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இது இப்போ பிகேம் மை ஃபேமிலி. அண்ட் நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க. அது இந்த ஏஜ்ல எல்லாருக்கும் தெரியும் நீ எவ்வளோ கஷ்டமா எல்லாமே சேர்ந்து பண்ணிருக்கேன்னு. ஸோ ஐம் சோ ஹாப்பி ஃபார். ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. ஐ ஜஸ்ட் ஹோப் இதுக்கப்புறம் என்னோட லைஃப் மாறணும்னு. சோ ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ. அண்ட் கருப்பையானா தேங்க்யூ சோ மச் என்ன இந்த ப்ராஜெக்ட்ல இன்வைட் பண்றதுக்கு. தேங்க்யூ பாராதா என்டர்டைன்மெண்ட். ஜிவி சார் என்ன சொல்லுங்க, ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட் தான் நான் நின்றுட்டு இருக்கேன். தேங்க்யூ சோ மச் சார். நான் வந்துட்டு ஆடிக்களத்துல இருந்து அந்த பாட்டுல எல்லாம் நான் டான்ஸ் ஆக்கியிருந்தேன் வீட்டு லிவிங் ரூம்ல. இப்போ வந்து உங்க பாட்டுல நான் இங்க நடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் thank you again. Thank you Ken. Thank you so much. And Grace Andy, Karuna Sangal, thank you so much. ஷூட் முடிஞ்சிட்டு அப்படியே வீட்டுல போய் எங்களுக்கு உப்புக்கரை எல்லாம் செஞ்சு வந்ததுக்கு எங்களை அவ்வளோ எல்லாரையும் லவ் பண்ணீங்க நீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் சுராஜாட்டா உங்க கூட ஒர்க் பண்ணணும் என்னோட பெரிய ட்ரீம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை செட்ல பார்த்தது இப்போ ஞாபகம் இருக்கு. அதுக்கும் மலையாளத்துல நடிக்க முடியல. உங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க முடிஞ்சிச்சு. தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ். தேவதர்ஷினி மேம் எல்லாரும் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கு. அவங்க கூட ஒர்க் பண்ண முடியல மொமெண்ட் தான் எனக்கு என்னால அது ப்ராசஸ் பண்ணவே முடியல. தேங்க்யூ சோ மச் மேம். நளினி மேம் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்து அவ்வளோ ஸ்வீட்டா இருந்தாங்க எங்க கூட எல்லாம். தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் விக்கியானா I'm so happy for உங்க படம் வந்ததுக்கு அப்புறம் I just hope எல்லாமே உங்களுக்கு சூப்பரா வரணும். And of course காரியாக்கா ஒரு I think 2021ல சம்திங் உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணது ஞாபகம். இப்போ வந்து நீங்க அக்கா டு மீ. தேங்க்யூ சோ மச் அக்கா. அண்ட் கெனன் கேங்கோட கேங் சின்னா ஈஸ்வர் எல்லாருக்கும் எனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல. எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவா ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா என் கூட இருந்தாங்க. தேங்க்யூ சோ மச். தாஜ், கேரன், சோனி, ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இது வந்து எல்லாரோட ட்ரீம் ப்ராஜெக்ட். அகெயின் கேன் இப்படி பாருங்க. தேங்க்யூ சோ மச் இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூ. Thank you so much guys. That's so lovely. உங்க மூணு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Thank you so much. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவங்கள ஸ்டேஜ்ல இருந்து கீழ அனுப்பலாம். One second. I forgot to mention Jivi Anna.
ஞானம், like I am also a big fan of you. உங்களோட ஒரு சாங்ல பாட்டுலாம் கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் உங்களோட சாங்ல நடிக்க முடியுது is like a very big thing. Thank you.